வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கை விரல்ல அமைந்திருக்கின்ற ராஜ உறுப்புகள். அதேபோல எந்த விதமான நோய்களும் வராமல் இருக்க இந்த நம்ம கை விரல்ல என்ன செய்யலாம்? அதாவது பிரஷர் எப்படி குடுக்கலான்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கின்றோம். இந்த அழுத்தம் குடுப்பதனால நம்ம உடம்புல எந்த விதமான நோய்களும் வராம பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு யுக்தின்னு சொல்லலாம் இதுல. நம்மளுடைய உடல்ல மொத்தம் பார்த்தீங்கன்னா, நோய்கள் பார்க்கும் பொழுது 4448 நோய்கள் இருக்கு மனிதனுக்கு. இதுல நம்ம ராஜ உறுப்புகள்னு பார்க்கும் பொழுது 12 ராஜ உறுப்புகள் உண்டு. அதேபோல பஞ்சபூத உறுப்புகள்னு பார்க்கும் பொழுது 5 உறுப்ப நம்ம இதுல சொல்றோம். அதாவது உள்ள இருக்கிற ஸ்தானத்திற்கும், வெளியில இருக்கிற அங்கத்திற்கும் உண்டான ஒரு தொடர்புன்னு சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்மளுடைய கல்லீரல்னு எடுத்தீங்கன்னா, கண்ணுடைய அமைப்புன்னு சொல்லலாம். அதாவது கல்லீரல்ல எதனா பாதிப்பு ஏற்படும் பொழுது, கண்ணு வெளிப்புற தோற்றமா நம்ம அதுல பார்க்கின்றோம். இப்போ ஒருத்தருக்கு மஞ்சக்காமலை வந்தாக்கா, கண் என்ற ஒரு வெளியில இருக்கிற அங்கம் இப்போ மஞ்சளா ஆகும் பொழுது, நம்ம அதுக்கு ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்ம இதுல பார்க்கின்றோம். இது உதாரணத்துக்கு கண்ணுன்றது பார்த்தீங்கன்னா, ஆகாய தத்துவம்னு சொல்லலாம். இப்ப மூக்குன்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நுரையீரலுடைய அமைப்பு. இப்ப நுரையீரல்ல எதனா ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நம்மளுக்கு சளி என்பது ஏற்படும் பொழுது, மூக்கின் வழியாக வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம இதுல பார்க்கின்றோம். அதாவது கழிவுப் பொருள வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இதுல பார்க்கின்றோம். நுரையீரல்ல பார்த்தீங்கன்னா, காத்து என்ற ஒரு தத்துவம் இயங்குகிறது. அப்போ அது பார்த்தீங்கன்னா, காத்து தத்துவம். நம்மளுடைய காது. காதுன்றது பார்த்தீங்கன்னா, கிட்னியுடைய ஒரு உருவம் என்பது நம்முடைய காது. கிட்னியோடைய இப்ப உதாரணத்துக்கு கிட்னில சிலருக்கு ஃபங்ஷன் கம்மியா இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த காது கேளாத ஒரு நிலை என்பது ஏற்படும். நம்ம வயது ஆக ஆக பார்த்தீங்கன்னா, முதியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காது கேளாத ஒரு நிலை என்பது ஏற்படும். அப்போ கிட்னியோட ஃபங்ஷன் சற்று குறைகிறது என்பது அர்த்தம். அப்ப அது நீர். கிட்னில இருக்கக்கூடிய நிலை என்பது பார்த்தீங்கன்னா நீரு. அப்ப அது நீர் தத்துவம். நாக்குன்னு பார்க்கும் பொழுது, நாக்குடைய அமைப்பு என்பது நம்மளுடைய இருதயத்துடைய உருவம்னு சொல்லலாம். அது நெருப்பு தத்துவம்னு சொல்லலாம். இதுல நம்மளுக்கு உதாரணத்துக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகும் பொழுது, அந்த நாக்க நம்ம வெளிப்புறமா காட்டக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். இதுல அந்த வாதம், பித்தம், சிலத்தத்த கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இதுல பார்க்கலாம். இதுல நம்ம பார்த்தது உங்களுடைய கண்ணு, காது பகுதி, மூக்கு பகுதி, நாக்கு. வாயின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மண்ணீரலுடைய அமைப்புன்னு சொல்லலாம். இதுல இது மண்ணு தத்துவம். இப்ப நம்ம பார்த்தது பஞ்சபூத உறுப்பும் பார்த்துட்டோம். அதுக்குண்டான தத்துவத்தையும் பார்த்தோம். இப்ப கை விரல்ல பார்த்தீங்கன்னா, எதுவும் இல்ல. இப்போ இது வரைக்கும் நம்ம மணிக்கட்டு ஸ்தானம் வரைக்கும். ஜஸ்ட் இந்த பிரஷர்ன்றது பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு 5 நிமிடம், இதுல ஒரு 5 நிமிடம் என்றது தினமும் செய்தாலே போதும். உணவு உண்ட பிறகு செய்யலாமா? தாராளமா செய்யலாம். தவறு என்பது கிடையாது. நம்ம டிராவலிங்ல இருக்கும் பொழுதோ, இல்ல எதனா ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கும்போதோ, இந்த பிரஷர் குடுக்கலாம். இதுல 2 விஷயம் கவனிக்கணும். கன்சீவா இருக்கும்போது பெண்கள் மேற்கொள்ளக்கூடாத ஒரு விஷயம். அதேபோல மாதவிலக்கு இருக்குன்னா, அந்த சமயத்துல இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ள வேண்டாம். இப்போ இந்த பயிற்சி எதுக்காக செய்றோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த 12 ராஜ உறுப்புகளும் நன்றாக வேலை செய்கிறது. அதேபோல உள்ள இருக்கிற ஆர்கன் எல்லா உறுப்பும் நன்றாக இயங்குகிறதுனால, நம்மளுக்கு எந்த விதமான நோய்களும் வராதுன்றது தாராளமா சொல்லலாம். அப்ப அழுத்தம் குடுக்கும் பொழுது, அத்துடைய இயக்கம் என்பது நன்றாக செயல்படுகிறது. இப்ப ராஜ உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா, 12 ராஜ உறுப்புன்னு சொன்னோம். ஒரு ராஜ உறுப்பும் சராசரியா 2 மணி நேரம் என்பது இயங்குகிறது. அப்ப 12 இன்டு 2ன்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம். இது ஒரு நாளுக்கு உண்டான ஒரு விஷயம். அது சராசரி இயங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம இதுல பார்க்கின்றோம். அப்போ நம்ம ஒரு சில நேரங்கள்ல சில வேலைகள் செய்யும் பொழுது, அத்துடைய நேரங்கள் என்பது அதாவது
அதை வேலை செய்கின்ற நேரம் என்பது அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையா நம்ம அதுல பார்க்கின்றோம். இப்போ இந்த பிரஷரை பார்க்கலாம். எதுவும் இல்ல. இந்த விரல்ல ஆரம்பிக்கிறோம். ஜஸ்ட் ஒரு அழுத்தம் குடுத்துனே வரோம். ஒரு 5 நிமிஷம் தாராளமா குடுக்கலாம். அதாவது முழுமையாக குடுக்கப்பட வேண்டும். நுனி பகுதியிலயும் வரணும். இதுல பாத்தீங்கன்னா, நம்ம இத அழுத்தம் குடுக்கும் பொழுது, இங்கே வரணும். நம்ம மணிக்கட்டு ஸ்தானத்திலயும் வரணும். அழுத்தம் குடுக்கணும். இந்த அழுத்தம் குடுக்கும் பொழுது, நம்முடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, இருதயம், யூட்ரஸ், அதேபோல விந்தணுக்கு உண்டான ஒரு விஷயம், நம்ம ரத்த ஓட்டம், அதாவது இருதயத்துக்கு எல்லாத்துக்குமே நுரையீரலுக்கு உண்டான ஒரு விஷயம். இந்த கை விரல்லயே பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உள்ளங்கை விரல்லயே நம்மளுடைய அனைத்து உறுப்புகளும் இருக்கின்ற ஒரு நிலைன்னு சொல்லலாம். அதாவது அக்குப்ரெஷர்ல நம்முடைய உள்ளங்கைகளிலும் சரி, பாதத்திலும் சரி, நம்மளுக்கு உண்டான அனைத்து உறுப்புகளும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இது. அதே போல இந்த விரல்ல ஒரு 5 நிமிடம் போதும். இது செய்யும் பொழுது நம்மளுக்கு எந்த விதமான நோய்களும் வராது. இது ரொம்ப முக்கியம். அதே போல நம்மளுக்கு அந்த பஞ்சபூத உறுப்புகளும் நன்றாக வேலை செய்கிறது. அதே போல நம்மளுக்கு அந்த வாதம், பித்தம், சிலத்தம் 3மே சமசீராக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இதுல நம்ம செய்யறதுனால ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி மிக சிறந்த ஒரு பயிற்சியாக இது எடுத்துக்கொள்ளலாம். இந்த பிரஷர் தாராளமா குடுக்கலாம். அதனால எந்த தவறும் இல்ல. அதே போல இது உணவு உண்ட பிறகு செய்யலாமா? செய்யலாம். அதனால இதுல வந்து நீர் ஆகாரம் எடுத்த பிறகு செய்யலாமா? இல்ல வேற எதனா நம்மளுக்கு டிசீஸ் இருக்கு. இந்த பிரஷர் செய்யலாமான்ற ஒரு இது கிடையாது. தாராளமா செய்யலாம்.